ஹலோ எவரியன், வெல்கம் பேக் டு டெக்கி கிளைட். இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் டிஃப்ரெண்ட்டான தீம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு சிங்கிள் லைன் கோடிங் கூட எழுத தேவையில்லை. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு பட்ஜெட்டும் வந்து நிறைய ஸ்பெண்ட் ஆகாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. மற்றபடி எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா 2 இம்பார்ட்டண்டான திங் வந்து தேவைப்படும். ஒன்று வந்து டொமைன், இன்னொன்று வந்துட்டு ஹோஸ்டிங். ஸோ டொமைன் அப்படிங்கிறது google.com, facebook.com இந்த மாதிரியான ஒரு நேம் வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் வாங்குவீங்க. அது வந்து டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஹோஸ்டிங் அப்படிங்கிறது நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது அப்லோட் பண்ணக்கூடிய இமேஜ், டெக்ஸ்ட்டு, எல்லா விதமான கண்டென்ட், ஃபைல்ஸு, டேட்டா எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் தேவைப்படும். அதுக்காக தான் வந்து இந்த ஹோஸ்டிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹோஸ்டிங் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட எல்லா வீடியோக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி கொடுத்துருப்போம். கீழே வந்தீங்க அப்படின்னா ஹோஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு 7% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 பிளான்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களோட வெப்சைட் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் சூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சின்ன வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அதில் நிறைய ஃபோட்டோஸ், இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணுவீங்க, ஸ்டோரேஜ் நிறையா தேவைப்படும் அப்படின்னா ப்ரீமியம் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பிளான் வேணுமோ அதை சூஸ் பிளான் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டொமைன் வந்து பை பண்ணணும். ஸோ அதே மாதிரி சர்வீசஸ்ன்னு இருக்கும். இதில் வந்துட்டு டொமைன் நேம் சர்ச்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்தோடனையும் உங்களோட டொமைன் நேம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த டொமைன் நேம் வந்து இந்த இடத்துல போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பிஸ்னஸ் டொமைன் நேம் domain.com அப்படிங்கிற மாதிரி வேணும் அப்படின்னா domainbusiness.com இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி போட்டுட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த டொமைன் அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்து சொல்லும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த டொமைன் நேம் யாரோ ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து வேறு நேம் வந்து ட்ரை பண்ணணும். .in நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த டொமைன் வந்து அவைலபிளாக இருக்கோ அது வந்து உங்களுக்கு காமிக்கும். சேம் ஹோஸ்டிங் மாதிரியே இதையும் வந்து நீங்கள் பை பண்ணிக்கணும். பை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹோஸ்டிங்கர் டேஷ்போர்டு கிடச்சிரும். அதுக்கு வந்து இந்த யூஆர்எல்குள்ளே போங்க. ஸோ இந்த யூஆர்எல்குள்ளே போயிட்டு இதில் வெப்சைட் அப்படின்னு இருக்கும். இதில் வெப்சைட் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆட் வெப்சைட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா WordPress, ஹோஸ்டிங், வெப்சைட் பில்டர் இந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்ம WordPressல தான் வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ WordPress அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அட்மின் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு தேவைப்படும். அந்த லாகின் பண்ணக்கூடிய அட்மின் மெயிலையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் இதில் போட்டுக்குங்க. போட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் blank சைட்னு இருக்கும். இது கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் நேம் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்கை இன்டகிரேட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஹோஸ்டிங்கரில் இன்டகிரேட் பண்ணணும். நீங்கள் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் ரெண்டுமே ஹோஸ்டிங்கரில் தான் வாங்கியிருந்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் நேம் ஷீப் அந்த மாதிரியான ப்ரொவைடர் மூலமாக வாங்கியிருந்தீங்கன்னா அதை எப்படி இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லே இன்னொரு வீடியோ போட்டிருப்போம். அது பாருங்கள். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் டொமைன் இதே இதில் வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி WordPress இன்டகிரேட் பண்ணி கிரியேட் பண்ணலான்னா இந்த இடத்துல வந்து உங்கள் டொமைன் நேமை போடுங்க. இப்போ வந்து உங்களோட டொமைன் நேம் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைப் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டொமைன் நேம் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி do you own this domain, use it அப்படின்னு சொல்லி காமிக்கும். சப்போஸ் நீங்கள் மாற்றி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வராது. ஸோ கரெக்டான டொமைன் நேம் கொடுத்துட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு டெம்பரரி டொமைன் மூலமாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது இன்டகிரேட் ஆயிரும். ஸோ யூஸ் டெம்பரரி டொமைன் அப்படிங்கிறத நான் இப்போ கொடுத்துக்கிறேன். ஏன்னா டொமைன் நேம் நான் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ டெம்பரரி டொமைனில் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு WordPress பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு 1 minute டைம் எடுத்துக்கும் நம்மளுக்கு. ஸோ WordPress இன்ஸ்டால் ஆனது உங்களோட டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு வந்து க்ளீன் அப் பண்ணணும். எப்படி நீங்கள் ஒரு புது வீட்டுக்கு போகும்போது அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க, க்ளீன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போதும் நியூவாக சைட் க்ரியேட் பண்ணி அந்த வெப்சைட் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்பேரன்ஸில் தீம் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா தீமையும் கிளிக் பண்ணி டெலீட் கொடுங்க. அதே மாதிரி பிளக்கின்ஸ்குள்ளே போங்க. இதுலேயும் எல்லா பிளக்கின் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு பல்க் ஆக்ஷன் கிளிக் பண்ணி டீஆக்டிவேட் அண்ட் அப்ளை கொடுங்க. அகைன் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் அப்படிங்கிறது கொடுத்து அப்ளை கொடுங்க. இப்போ நம்மளோட சைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட சைட்டு. நீங்கள் இப்போ வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து வேணாலும் டிசைன் பண்ணலாம், இல்லைனா ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியும் டிசைன் பண்ணலாம். பட் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும்.
ஸோ நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி ஈஸியாக டிசைன் பண்ணிட முடியும். எப்படி நம்ம கேன்வாலெல்லாம் ஒரு டெம்ப்ளேட்ஸ் எடுத்து அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தான் வெப்சைட்லேயும் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கு ரிலேட்டடான டெம்ப்ளேட் இம்போர்ட் பண்ணி அதுலேருந்து டிசைன் பண்ணிக்கலாம். அப்பீரன்ஸில் தீம்ஸ்குள்ளே போய்க்குங்க, ஆட் தீம் கிளிக் பண்ணிக்கோங்க, போசான்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். போசாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டைப் ஆஃப் தீம்ஸ் வரும். இன்றைக்கி நம்ம வந்து இகாமர்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இகாமர்ஸ் ரிலேட்டடான தீம்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போசா இகாமர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இப்போ போசாவில் இகாமர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா தீம்ஸுமே உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா தீமுமே நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரிவியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம இந்த ஷாப்பபிள் ஃபேஷன் அப்படிங்கிற தீமை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். தென் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் வித் ஷாப்பபிள் ஃபேஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நிறையா தீம்ஸ் வரும். அகைன் வந்து நீங்கள் இதில் எந்த தீம் வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இம்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் ஹலோ ஷாப்பபிள் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு டெமோவை இம்போர்ட் பண்ணணும். ஏன் டெமோ இம்போர்ட் பண்ணால் இப்போ நான் இந்த சைட் வந்துட்டு இப்போதைக்கு இருக்கும். இப்போ நம்ம டெமோ இம்போர்ட் பண்ணலாம், ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு லேஅவுட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம டெமோவை இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம டெமோவில் என்ன பார்த்தோமோ எல்லாமே நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிரும். இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 45 to 55 செகண்ட்ஸ் எடுத்துக்கோ டைம். இப்போ வந்து விசிட் மை வெப்சைட் கொடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா நம்ம வந்து இந்த மாதிரி இருந்த ஒரு வெப்சைட்டை இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு டெமோ தீம் இம்போர்ட் பண்ணி இந்த மாதிரி மாற்றிட்டோம். இனி நம்ம வந்து சிம்பிளாக நம்மளோட ப்ராடக்ட்டு, நம்மளோட கண்டென்ட்டு, இமேஜை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு சூப்பரான இகாமர்ஸ் வெப்சைட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வந்து இதெல்லாமே நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டர். இங்கே மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாடி கண்டென்ட்டு. ஸோ ஃபைனலாக இருக்கக்கூடியது வந்து ஃபூட்டர். இது எல்லா வெப்சைட்லேயுமே ஹெட்டர், ஃபூட்டர், பாடி கண்டென்ட் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹெட்டர் டிசைன் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ஃப்ளோவாக வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹெட்டர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹெட்டர் ஃபூட்டர் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கஸ்டமைஸில் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் எப்படி எடிட் பண்ணலான்னா மேலே வந்து கஸ்டமைஸ் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அஸ்ட்ரா தீம் விட இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹெட்டர் கஸ்டமைஸ் பண்ணணும், இந்த இடத்துல ஹெட்டர் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு சைட் ஐடென்டிட்டி, அது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய லோகோ. நீங்கள் வந்து உங்களோட லோகோவை ரீப்ளேஸ் பண்ணணும், அதுக்கு சேஞ்ச் லோகோ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மீடியா லைப்ரரியில் போயிட்டு இந்த லோகோவை கிளிக் பண்ணி இதில் என்ன டைமென்ஷன் போட்டிருக்காங்களோ சேம் சைஸில் நீங்களும் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லோகோ கரெக்டாக ஃபிட் ஆகிக்கும். ஸோ அதே சைஸில் யூஸ் பண்ணுங்கள். சைட் டைட்டில் அப்படிங்கிற இடத்துல உங்களோட சைட்டோட டைட்டில் போட்டுக்கோங்க. டேக்லைன் இருந்துச்சுன்னா இதில் வந்து போட்டுக்கோங்க. சைட் ஐக்கான் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டாப் நோட்டிஃபிகேஷன் பார்னு இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா இது ஒரு நோட்டிஃபிகேஷன் பார் வந்து மேலே ஆன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை நான் ஆன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு பார் வந்துருச்சுங்களா. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இகாமர்ஸ் வெப்சைட்லாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி அபோவ் 1000 rupees அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்காக தான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பார். இது வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். தென் இந்த மெயின் ஹெட்டர் அப்படிங்கிறதுக்குள்ளே போங்க. இதில் ஜென்ரல்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நிறைய ஹெட்டர் லேஅவுட் வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சிம்பிளாக வேணும்னா இந்த ஹெட்டர் 2 அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஹெட்டர் 3ல் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு டிசைன் இருக்கும், லோகோ மட்டும் சென்டரில் இருக்குது, மற்றெல்லாம் கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான டிசைன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கீழே வந்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஹெட்டர் கொடுக்கணும்னா டிரான்ஸ்பரண்ட் ஹெட்டர் கொடுத்துருங்க. தென் வந்து கேட்டகரி வேணும் அப்படிங்கிறது இந்த கேட்டகரி தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை டிசபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேட்டகரி வந்து போயிடும். அதே மாதிரி இகாமர்ஸ் கம்பேர் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேர் பண்ணுற ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நார்மலாக அமேசான் வெப்சைட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான். விஷ்லிஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள்
ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் விஷ்லிஸ்ட் ஆட் பண்ணால் அது எங்கே பார்க்கணுமோ அதுக்கான இதுதான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. வேண்டாங்கிறது வந்து நீங்கள் டிசபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பட்டன் வேணும் அப்படின்னா இது எனபிள் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா நீங்கள் டிசபிள் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பட்டனுக்கான டெக்ஸ்ட் ஷாப் நோ அப்படிங்கிறது. லிங்க் வந்து இந்த ஷாப் நோ கிளிக் பண்ணால் எந்த இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகணுமோ அந்த லிங்க்கை வந்து இதில் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கான ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்டைல் ஆப்ஷன்னா இந்த கலர், இப்போ வந்து ஆக்டிவாக ஒரு மெனு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரெட் கலரில் வருது. மற்ற மெனுவெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. அதுவே ஹோவர் பண்ணால் அகைன் ரெட் கலராக சேஞ்ச் ஆகுதுங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி கலர் இல்லைன்னா டெக்ஸ்ட் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டைல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட் லிங்க் ஓவர் கலர் வந்து ஆல்ரெடி ரெட் கலரில் இருக்குது, இதை நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம். செக்ஷன் பார்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த 2 செக்ஷனுக்கும் நடுவில் வந்து ஒரு பார்டர் இருக்கும், அது மைன்யூட்டாக இருக்கிறங்காட்டி தெரில, அது வேணும் எனபிள் இருக்கங்காட்டி இந்த பார்டர் இருக்குது, வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டிசபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கலரையும் வந்து நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விசிபிளாக தெரியுதுங்களா, இந்த மாதிரி தான். அதே மாதிரி இப்போ வந்து பாட்டம் ஹெட்டர்னா இதுதான் பாட்டம் ஹெட்டருங்கிறது இதுதான் மீன் பண்ணுறாங்க. இதோட பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இதோட டெக்ஸ்ட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெனு ஆக்டிவ் கலர் அப்படிங்கிறது எந்த பேஜில் நீங்கள் ஆக்டிவாக இப்போ இருக்கீங்களோ அந்த பேஜோட கலர் வந்து டிஃபால்ட்டாக வந்து அந்த ஆக்டிவ் கலர் சேஞ்ச் ஆகும். ஹோவர் அப்படிங்கிறது நீங்கள் இந்த கர்சர் எப்படி வைக்கும்போது என்ன கலர் சேஞ்ச் ஆகுதோ அதுதான் ஹோவர் கலரு. சப்மெனு அப்படிங்கிறது ஒரு மெனுவுக்கு கீழே சப்மெனு க்ரியேட் பண்ணியிருப்போம், அதுதான் வந்து சப்மெனு கலரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த WooCommerce கார்ட் கலர்னு போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு இருக்குது, ஸோ அதுக்கான கலர் தான் இங்கே. இந்த மாதிரி எல்லா கலர் ஆப்ஷன்ஸு தென் வந்துட்டு ஃபாண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெட்டர் ஆப்ஷன்ஸ் இவ்வளோ தான். ஃபிக்ஸ்டு ஹெட்டர் அப்படிங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ்டு ஹெட்டர் எனபிள் பண்ணிவிட்டு இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கும் மேலே ஹெட்டரு. ஸோ அதுக்காக இந்த ஃபிக்ஸ்டு ஹெட்டர் யூஸ் பண்ணுறோம். இதை டிஸ்பிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த ஹெட்டர் வந்து வராது, அதான். ஸோ அதுக்கான நீங்கள் ஃபிக்ஸ்டு ஹெட்டரில் லோகோ வேணும்னா லோகோ வச்சுக்கலாம், மெயின் மெனு மட்டும் இருக்கணும்னா மெயின் மெனு வச்சுக்கலாம். அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கணுமோ அதை மட்டும் எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹெட்டர் பார்த்து முடிச்சிட்டோம். சேம் இப்போ வந்து ஃபூட்டர் பார்க்கலாம். ஃபூட்டருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஃபூட்டர்னு இருக்கும், ஃபூட்டர் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நீங்கள் சிம்பிளாக இந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். எதை சேஞ்ச் பண்ணுமோ அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணாலே போதும். இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் சேஞ்ச் பண்ணால் இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே எரேஸ் பண்ணிவிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து இதில் போட்டிங்கனாலே வேலை முடிஞ்சு. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் போடணும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் இப்போ வந்து இது யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது போடணும் அப்படின்னு வைங்களா. இதில் வந்து H2 அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா நார்மல் டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து உங்களுக்கு மாறிடும். நார்மல் டெக்ஸ்ட் ஸ்டைல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் அப்படிங்கிறது ஒரு லைட் பிளாக் கலரில் ஒரு சின்ன ஃபாண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டேக் எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்கும்போது அந்த போல்டாக இருக்கிறது இதெல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடும். நான் இப்போ வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல் சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேக்ஸ் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ இங்கே வந்து வித் லிங்க்ஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு பதிலாக உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டைல் அப்படியே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மெனுவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் இதை இப்படி கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெனு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு டேஷ்போர்டில் மெனுவாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மெனுவோட நேம் பார்த்துக்கோங்க, ஃபூட்டர் விஜெட்ஸ் 1 அப்படிங்கிறது அந்த மெனுவோட நேம். அப்போ உங்களோட டேஷ்போர்டில் போயிட்டு அப்பீரன்ஸில் மெனுஸ்குள்ளே வந்துடுங்க. இதில் வந்துட்டு ஃபூட்டர் விஜெட்ஸ் 1 அப்படிங்கிறத கொடுத்துட்டு செலக்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து அதில் என்னென்னலாம் மெனு நம்ம கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே வரும். இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இதில் ட்ராக்ஸ் அப்படிங்கிறது வேண்டாம்னா இந்த ட்ராக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ரிமூவ்னு இருக்கும், இது கொடுத்துட்டிங்கன்னா அது போயிடும். இப்போ இதில் ஏதாவது ஒரு பேஜ் ஆட் பண்ணணும். இப்போ கார்ட் பேஜ் ஆட் பண்ணணும்னா விவால் கொடுங்க. இதில் கார்ட் பேஜ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த கார்ட் பேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஆட் டு மெனு கொடுங்க. இப்போ வந்து அந்த கார்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. இதே வந்து ஒரு சப் மெனுவாக வரணும் அப்படின்னா யுவர் ஆர்டர் கீழே வரணும்னா இப்படி ஜஸ்ட்டு ஒரு ரைட் சைட் கொஞ்சம் தள்ளினீங்க அப்படின்னா அது சப் ஐட்டமாக க்ரியேட் ஆயிரும். இப்போ வந்து சேவ் மெனு அப்படிங்கிறது கொடுத்துருங்க, வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டில் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்ட் பேஜ் அப்படிங்கிறது ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் மெனுவை சேஞ்ச் பண்ணணும். இதோட மெனு பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் விஜெட் 2 அப்படிங்கிறது.
அதே மாதிரி மெனுவில் ஃபூட்டர் விட்ஜெட் 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்னென்னலாம் மெனு வேணுமோ அது எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லோகோ கொடுத்துருக்காங்க, லோகோ சோசியல் ஐக்கான்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ போசா தீமில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா காப்பிரைட் அப்படின்னு போட்டு ஹலோ ஷாப்பில் பவர்ட் பை வேர்ட்பிரஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது, அதுதான் வந்து போசா தீமில் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஹெட்டர் ஃபூட்டர் பார்த்து முடிச்சிட்டோம். ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு மேலே வந்து பப்ளிஷ் அப்படின்னு இருக்கும், இதை கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி கண்டென்ட் எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கெல்லாம் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு எடிட் வித் எலமெண்டர் யூஸ் பண்ணுவோம். மேலே பார்த்தீங்கன்னா எடிட் வித் எலமெண்டர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணணுமோ அதை சிம்பிளாக கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சு. இப்போ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. எலமெண்டர் வந்து இதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம், ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் இப்போ இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணால் இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வரும். இதை நீங்கள் எங்கே சேஞ்ச் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள், அதுக்கான செட்டிங் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்துடும். அதை நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணால் கிளிக் பண்ணிவிட்டு இதோட சைஸ் என்னன்னு பாருங்கள். ஸோ இந்த இமேஜ் தான் அது. இப்போ இதோட சைஸ் வந்து கரெக்டாக என்ன சைஸ்ன்னு பார்த்துட்டு இதே சைஸில் ஒரு இமேஜ் ரெடி பண்ணி போடுங்க. நீங்கள் வந்து கேட்கலாம் வேறு ஏதாவது சைஸ் போடக்கூடாதான்னு. வேறு சைஸ் நீங்கள் போடலாம், பட் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் ஏதாவது பெரிய இமேஜஸோ இல்லை சின்ன இமேஜஸோ யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான அந்த டிசைன் லுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் இதில் என்ன இருக்கோ அதே மாதிரியே நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதை நீங்கள் சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த சம்மர் ப்ரீஸ் கலெக்ஷன் இருக்குது, இதை சேஞ்ச் பண்ணால் இந்த டைட்டில் வந்து இந்த இடத்துல இருக்குங்களா, இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து இதில் போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு ஏதாவது லிங்க் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் லிங்க் கொடுத்துக்கலாம். சப்டைட்டில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சேல் அப் டு அப்படின்னு மேலே கொடுத்துருக்காங்களா, இதுதான் அந்த சப்டைட்டில், இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு அது எந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கணும், அவுட்லைன் கொடுக்கணுமா இல்லைனா வந்துட்டு பார்டர் கொடுக்கணுமா, இந்த மாதிரி நிறைய டிசைன் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃப்ரீ வெர்ஷன்லேயே போசா தீமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல சம்மர் அண்ட் வின்டர் 2024 கலெக்ஷன் இருக்கா, இதுதான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன். இதையும் நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சிம்பிளாக வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் வந்து இதுவும் இருக்கும். ஸோ இந்த பட்டன் சேஞ்ச் பண்ணால் இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அரைவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பெஸ்ட்டு டீல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூ அரைவல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, இதை வந்து ஷாப்னு ஒன்று இருக்குது. இதுக்கான லிங்க் நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜ் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க நியூ அரைவல் அப்படிங்கிறதுக்காக. அது வந்துட்டு இங்கே எலமெண்டர் டேஷ்போர்டில் பேஜஸில் ஆட் பேஜஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு நியூ அரைவல் அப்படின்னு சொல்லி அந்த பேஜ் நேம் கொடுத்துக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டு நியூ அரைவல் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ ஸ்கெடியூல் கொடுத்துட்டு வியூ பேஜ் கொடுங்க. இப்போ எடிட் வித் எலமெண்டர் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ இதுக்கான ஒரு சார்ட் கோடு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் இருக்கும். இதில் பாருங்களா நியூ அரைவல்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்களா. இப்போ இதில் வந்து நியூ ஆர்கியூ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கொரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து எக்ஸ்க்ளூட் ப்ராடக்ட்ஸில் எதுவுமே கொடுக்கல. ஃபில்டர் பை அப்படிங்கிறதுல ஃபியூச்சர் சேல்ஸ் எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆர்டர் பை அப்படிங்கிற டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஆர்டரில் இந்த ஆர்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா நியூவாக எந்த ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஆல்ரெடி இங்கே நியூ அரைவல் இருக்குது. இதே மாதிரி இதை கிளிக் பண்ணால் இன்னொரு நியூ பேஜுக்கும் இதே மாதிரி வரணும் அப்படின்னா இந்த இதை வந்து நீங்கள் காப்பி மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு இதில் இந்த ப்ளஸ் சிம்பிள் பக்கத்தில் வச்சு பேஸ்ட் கொடுத்துருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ வந்து உங்களுக்கு நியூ அரைவல் ப்ராடக்ட்ஸ் ஒரு நியூ பேஜுக்கு வந்துடும். இப்போ இந்த பேஜை வந்து வீவ் கொடுத்து பாருங்கள். இப்போ இந்த பேஜோட லிங்க் வந்துட்டு எடுத்துக்கோங்க. நியூ அரைவல் இந்த பேஜோட லிங்க் அப்படியே எடுத்துகிட்டு இதை வந்து இந்த ஷாப் நவ் அப்படிங்கிற இந்த பட்டனில் இந்த லிங்க்கில் வந்து செட் பண்ணி விட்ருங்க. செட் பண்ணி விட்டு இப்போ வந்து பப்ளிஷ் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் அது வந்திருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஷாப் நவ் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா கரெக்டாக வந்து நியூ அரைவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து உங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு பேஜுக்கு வந்து ரீடாக்ட் பண்ணணும்.
அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து உங்களுக்கு அப்பப்போ நீங்கள் ஆட் பண்ண அதுவே வந்து எந்த ப்ராடக்ட் நியூ ஆகுதோ அது வந்து ஆட் ஆகிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அதுக்கான செட்டிங் ஆப்ஷன் மட்டும் இதில் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கா, ஸோ 5 ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரோவில் வேணும் அப்படின்னா அதில் வந்து 5 அப்படின்னு கொடுத்துட்டீங்க. ஸோ 5 ப்ராடக்ட் நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகுது. நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸுங்கிறது டோட்டலாக எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கணும், 10 கொடுத்தங்காட்டி உங்களுக்கு 10 ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இதில் காமிக்குது. பேஜினேஷன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 1 2 அந்த மாதிரியான இது இல்லைனா வந்து டாட் போட்டிருப்பாங்க. சம் பேஜினேஷன் ஸ்டைல்ஸ் வந்து ஒவ்வொன்றா மாறும். இப்போதைக்கு நம்ம 10 தான் கொடுத்துருக்காட்டி அது வரல. இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து 15 அப்படின்னு சொல்லி போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரேட்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராடக்ட் இந்த மாதிரி ரேட்டிங் வேணும். ஐகான் குரூப் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹோவர் பண்ணும்போது எனபிள் பண்ணி காமிக்கிறேன். ஹோவர் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு அந்த கார்ட் ஐக்கான் அந்த மாதிரி WooCommerce விஷ் லிஸ்ட்டு அதெல்லாமே வந்து வரும். கொரி அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆல் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆல் ப்ராடக்ட்ஸில் நியூவாக எது ஆட் ஆகுதோ அது காமிக்கும். இப்போ ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் மட்டும் நியூ ப்ராடக்ட் காமிக்கணும் அப்படின்னா கஸ்டம் கொரி அப்படிங்கிறது கொடுத்துட்டு மேட்ச் கேட்டகரிஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு எந்த கேட்டகரியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் காமிக்கணுமோ அதை ஆட் பண்ணால் போதும். இப்போ ஒரு பர்டிகுலர் கேட்டகரி மட்டும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேட்ச் கேட்டகரிஸ்க்கு பதிலாக எக்ஸ்க்ளூட் கேட்டகரிஸ் கொடுத்துருங்க. இப்போது இதில் நீங்கள் கொடுத்துருக்க ஷூஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கேட்டகரி மட்டும் காமிக்காது, எல்லாமே காமிக்கணும். ஆல் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருங்க. ஸோ ஃபில்டர் பையில் தான் வந்துட்டு நீங்கள் அந்த நியூ ப்ராடக்ட்ஸ் காமிக்கணுமா அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ வந்து ஃபியூச்சர்டு கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சர்டு எந்த ப்ராடக்ட் ஃபியூச்சரில் இருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதுக்கான ஸ்டைல் ஆப்ஷன் எல்லாமே இந்த ஸ்டைலுக்குள்ளே போனீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் ஏதாவது செட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக இகாமர்ஸ் வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து ஒயிட் கலரே கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு பேக்ரவுண்டில் ஒயிட் இருந்தால் தான் உங்களோட ப்ராடக்ட்டோட இமேஜ் வந்து கிளியராக தெரியும், நல்லா விசிபிளாக தெரியும். அதுக்காக தான். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடியதும். தென் லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த இடத்துல லோகோ கொடுத்துருக்காங்க, கஸ்டமர்ஸ் லோகோ அந்த மாதிரி. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு கேரசல் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஆட் டு கேலரி அப்படின்னு கொடுங்க. இப்போது உங்களோட லோகோ ஃபைல்ஸ் எல்லாமே அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். தென் அந்த லோகோ எல்லாத்தையுமே கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒட்டுக்கா செலக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் ஆட் டு கேலரி கொடுத்துட்டு இன்செர்ட் கேலரி கொடுத்தீங்கன்னா உங்களோட லோகோ எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி கேரசல் ஆகும். உங்களோட லோகோ இல்லை, இது வந்து உங்களோட கஸ்டமர் லோகோ, கிளைண்ட் லோகோ அந்த மாதிரியான ஒரு லோகோ வந்து இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் அபவுட் அஸ் பேஜு, கான்டாக்ட் பேஜு, பிளாக் பேஜு எல்லாமே வந்து எடிட் பண்ணணும். இப்போ வந்து ஷாப் பேஜுக்கு வந்துட்டு நான் முதல்ல இந்த கஸ்டமைஸ் செட்டிங்கில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டு வந்து இதில் வந்து உள்ளே போகலாம். இதில் இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஹேண்ட்பேக் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா சேவ் சேஞ்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இப்போது டேஷ்போர்டுக்குள்ளே போய்க்கிங்க, ப்ராடக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்களா ஆட் நியூ ப்ராடக்ட்னு கொடுத்துருங்க. இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் நேமில் வந்துட்டு உங்களோட ப்ராடக்டோட நேம் வந்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல போட்டுட்டு இங்கே வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட்டுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷனோ அதை போடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் இருக்கா, இதுதான் வந்து ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். இதை வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா ப்ராடக்ட் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இது வந்து இந்த இடத்துல டைட்டில் கீழே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இது வந்து ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணும். இல்லை 2 ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் வந்து ஆஃபர் மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா 2 ப்ரைஸுமே போடுங்க. ஃபிக்ஸ்டாக ஒரே ப்ரைஸ் தான் கொடுக்குறீங்கன்னா அந்த ஒரே ஒரு ப்ரைஸ் மட்டும் ரெகுலரில் போட்டிங்கனாலே போதும். இப்போ 300 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்கன்னா 300 ரூபா அது மட்டும் போட்டுருங்க. இதுவே ஆஃபர் மாதிரி போட்டு 220 ரூபாய்க்கு கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த விர்ச்சுவல் டவுன்லோடபிள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ப்ராடக்ட்டுக்கு எதுக்குமே அது வராது, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எதாக இருந்தால் தான் வரும். ஸோ இப்போ வந்துட்டு ப்ராடக்ட் கேட்டகரிஸ் அப்படிங்கிறதுல இது என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டோட கேட்டகரியை இதில் செலக்ட் பண்ணணும். ஒரு பேக் வந்து நீங்கள் லிஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேக் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதில் அந்த கேட்டகரி இல்லை அப்படின்னா ஆட் நியூ கேட்டகரின்னு கொடுத்துட்டு உங்களோட கேட்டகரி நேம் வந்துட்டு இதில் போடுங்க. இதில் கேட்டகரி நேம் போட்டுட்டு ஆட் நியூ கேட்டகரி அப்படின்னு கொடுத்துட்டு அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் கேட்டகரி செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்வென்ட்ரின்னு இருக்கும். இதில் SKU ஐடி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா போடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிள் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். சிம்பிள் ப்ராடக்ட் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், எந்த ஒரு வேரியேஷனுமே இருக்காது, சைஸ் கலர் எதுவுமே இருக்காது. இப்போ வேரியேஷன் ப்ராடக்ட் நம்மளுக்கு ஒரே இந்த லிஸ்டிங்லேயே நிறைய கலர் வேரியேஷன் கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த சிம்பிள் ப்ராடக்ட்டுன்னு கிளிக் பண்ணிட்டு வேரியபிள் ப்ராடக்ட்னு செலக்ட் பண்ணிக்கணும். இதில் காட் இட் கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு அட்ரிபியூட்ஸ்குள்ளே போங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேரியேஷன் கொடுக்குறீங்க, கலர் வேரியேஷனா சைஸ் வேரியேஷனான்னு போடுங்க. இப்போ நம்ம கலர் வேரியேஷன் கொடுக்குறோம்னா
கலர் அப்படிங்கிறத இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வேல்யூஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன மாதிரியான கலரெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை வந்து நீங்கள் போடணும். இப்போ ரெட் கலர் அப்படின்னு ரெட்டுன்னு போட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு இது மாதிரி போட்டு அகைன் ப்ளூ என்ன கலர் இருக்கோ அது எல்லாமே இந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ போட்டுட்டு சேவ் அட்ரிபியூட்ஸ்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி இன்னொரு வேரியேஷன் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ சைஸ் ஆட் பண்ணணும்னா சைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ மீடியம் லார்ஜு அந்த மாதிரியான ஒரு இது கொடுக்குறேன்னு வைங்களேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு சேவ் அட்ரிபியூட்ஸ் கொடுத்துருங்க. தென் இப்போ வந்துட்டு இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வேரியேஷன் வந்து மேனுவலாக இது பண்ணணும். அதுக்கு இந்த வேரியேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் வேரியேஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு சைஸும் வந்து ஆட் ஆயிடுச்சு. ரெட்டு மீடியம் இருக்குது, ரெட்டுக்கு லார்ஜும் இருக்குது, ப்ளூக்கும் மீடியம் இருக்குது, ப்ளூக்கு லார்ஜ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கிடச்சிடுச்சு. இப்போ இந்த ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் இதை கிளிக் பண்ணி இந்த ரெட்டுனா ரெட்டுக்கான இமேஜை இதில் அப்லோட் பண்ணணும். இந்த ரெட்டுக்கான இமேஜ் வந்து இதில் அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ அதுக்கான ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கணும். அதே மாதிரி ரெட்டு லார்ஜ்னா ரெட்டு லார்ஜோட இமேஜை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கான ப்ரைஸை வந்துட்டு நீங்கள் இதில் போட்டுக்கணும். இதெல்லாம் நீங்கள் போடுறீங்கனாலும் போடலாம், ஆப்ஷனல் தான். இப்போ ப்ளூனா ப்ளூக்கான இமேஜ் வந்து இதில் போடணும். பட் நீங்கள் வேரியேஷன் க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெகுலர் ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு லைவில் போகும்போது காமிக்கும். அதனால வேரியேஷன் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் இமேஜ்னு சொல்லி ஒரு மெயின் இமேஜ் இருக்கும். இதுதான் வந்து மெயின் இமேஜ். இந்த இமேஜ் வந்து நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கங்க அந்த ப்ராடக்ட்டில் இருந்துட்டு. தென் வந்து பப்ளிஷ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து நம்ம ப்ராடக்ட். இப்போ நான் நம்ம காமிச்ச மாதிரியே பாருங்கள். இப்போ கலர் வேரியேஷனும் க்ரியேட் ஆயிடுச்சு, சைஸ் வேரியேஷனும் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ ரெட்டு தென் அதில் வந்துட்டு ஒரு மீடியம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டோமா. இப்போ அதுக்கான இமேஜ் வந்து உங்களுக்கு இதில் வந்துடும். இப்போ வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு எப்பவும் போல் அவங்க கஸ்டமர் வந்து பே பண்ணி வாங்கிக்குவாங்க. பட் இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து டாலரில் இருக்குங்களா அந்த பேமெண்ட் எல்லாமே. ஸோ இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் போய்க்கோங்க. இதில் வந்துட்டு ஊகாமர்ஸில் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இதில் வந்துட்டு பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போங்க. இப்போ வந்து டேக் ஆஃப்லைன் பேமெண்ட்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா எனபிள் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எனபிள்னு இருக்கும், கேஷ் ஆன் டெலிவரி எனபிள் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா அகைன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசபிள் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் ரேசர் பே பண்ணணும் அப்படின்னா ரேசர் பே கிட்ட நீங்கள் அப்ரூவல் வாங்கணும். அதுக்கு அவங்க அஃபீஷியல் வெப்சைட் போனீங்கன்னா எப்படி அப்ரூவல் வாங்கணும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரேசர் பே பிளக்கின் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிரும். இப்போ வந்து ஜென்ரல்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த டாலர் சிம்பிளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரி ஸ்டேட்டில் இந்தியா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த கரன்சி அப்படிங்கிறதுல இந்தியான்னு கொடுத்துருங்க. ஸோ வந்து உங்களுக்கு இந்தியா ருப்பீஸ்க்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும். சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம அகைன் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் ப்ராடக்டை. இப்போ நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டு போசா தீம் யூஸ் பண்ணி பண்ணலாம். போசாலேயே நிறைய இகாமர்ஸ் தீம்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரி ரிலேட்டடாக இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் தீம் வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2025 வெப்சைட்டுங்கிறது வந்து மஸ்ட்டு. எல்லா பிஸ்னஸும் கண்டிப்பாக வெப்சைட் வச்சுருக்கணும். ஃப்ரீலான்சருக்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிஸ்னஸ் ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணி எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். See you inside the course. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned with Secret Life.